Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU phase 2 counseling அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லைடிங்ல இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஸ்லைடிங்னா என்ன, எப்படி இருக்கும், எது போல உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் டீடைலா வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் போட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா 4th அலோகேஷன்ல என்ன கிடைக்குதோ அதுல தான் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் அலோகேஷன்ல கிடைக்கிற காலேஜோ தேர்ட் அலோகேஷன்ல கிடைக்கிற காலேஜோ நம்மளால ஓகே பண்ணிட்டு ஜாயின் பண்ண முடியாது. ஸ்லைடிங்குமே பாதியில் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் போன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் ஸ்லைடிங்லையுமே சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் அலோகேஷன்லேயே வந்து ஸ்லைடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி இந்த டைம் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ACNRA கோயம்புத்தூர் BSc அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் அலோகேஷன், அதாவது செகண்ட் ஸ்லைடிங்கில் வந்து HCNRA பெரியகுளம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த காலேஜ் வந்து ஓகே, நான் இதோட வந்து என்னோட ஸ்லைடிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாமானா நீங்கள் இந்த டைம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின்ல இந்த காலேஜ் வந்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து அலோகேஷன் ஆயிரும். ஃபர்தராக உங்களுக்கு ஸ்லைடிங் எதுவுமே ஆகாது. இந்த டைம் ஸ்லைடிங்கை பாதியிலே ஸ்டாப் பண்ணிக்கிற ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எனக்கு செகண்டாக கிடைச்ச காலேஜுமே பிடிக்கல, நான் ஃபர்தராக ஸ்லைடிங்க்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஸ்லைடிங் ஃபோர்த் ஸ்லைடிங் வரையும் போகலாம். அப் டு லாஸ்ட் ஸ்லைடிங் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தேர்டாக அலோகேட் ஆனது வந்து ஓகே அப்படின்னாலும் நீங்கள் அப்போ வந்து உங்களோட காலேஜை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த காலேஜை வந்து லாக் பண்ணி நீங்கள் அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்லைடிங் வரையும் போகாமல் இன் பிட்வீன்லேயே உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் வந்து ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூவாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லாம் வந்து கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகிற வரையும் ஸ்லைடிங் போட்டவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக எந்த காலேஜ் கிடைக்குதோ அதில் தான் போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. செகண்டாக கிடைக்கிற காலேஜ் தேர்டாக கிடைக்கிற காலேஜ் கூட அகைன் வந்து ஸ்லைட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்லது தான். உங்களுக்கு செகண்டாக வந்த காலேஜ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து அஃபிலியேட்டட் கிடச்சிருக்கு, செகண்டாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கவர்மெண்ட் காலேஜை ஓகே பண்ணிவிட்டு அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அகைன் தேர்ட் ஸ்லைடிங்கில் அகைன் அஃபிலியேட்டட் கிடைக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் கிடைக்கும் போது நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். நிறைய பேர் phase 2 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஜென்ரல் அகாடமிக்கோட கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது, CV வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைடில் மெயில் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு phase 2 கவுன்சிலிங் தான் வந்து நடக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது டென்டேட்டிவ் டேட் வந்து 29th வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 28க்குள்ளே யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து மெயில் வந்து அனுப்பிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 31st வந்து ஜென்ரல் கோட்டாக்கு வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃபேஸ். ஸோ 30ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வொகேஷனல் 7.5 ரிசர்வேஷனுக்கும் கவுன்சிலிங் இருக்குது. கரெக்டாக போய்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். phase 2 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு காலேஜை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு அந்த காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ஸ்லைடிங் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.